சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி மேலும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அருமையான பதிவு சாமி, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது 12ஆம் ஆண்டு குரு பூஜையில் நான் போகும்போது தீர சமாதியில் ஒரு அம்மா 80 வயசு மதிக்கத்தக்கவங்க, அப்படி நிறைவா பாப்பாருக்கு அவ்வளோ அருமையா கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் சொல்லியிருக்காங்க. அவங்க சுப்பாத்தால் அவங்க தன்னுடைய பதிவை சொன்னாங்க. எவ்வளவு அனுபவிச்சு இனிமையாக அப்படி அவ்வளவு அற்புதமா நம்ம கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டாங்க. நானும் உண்மையிலே ஐயனுடைய கருணை, என் அப்பனுடைய கருணை என்னென்ன இருக்கு அப்படிங்கிற நினைச்சு பேரானந்தம் பட்டேன் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. இப்பயும் அதே அந்த பேரானந்தம் நிச்சயமா எனக்கு ஏற்படுகிறது. மறுபடியும் அவங்க பேசுனதை கேட்டுட்டு தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு பதிவு சாமி எப்படி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பதிவில் பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வேண்டுவதெல்லாம் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எனக்கு உந்துகோலாகவும் ஐயனுடைய புகழை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு கருவியாகவும் அமையும் என்று கூறிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி ஒரு பதிவு சாமி, அனுபவிச்சு பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் சுப்பாத்தால் அவருங்க, வயதானவர்கள், அன்பு தாய். உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, அவங்களால சொல்லும் போது நமக்காக அந்த எண்ணங்கள் அப்படியே அந்த இடத்துல பூரிச்சு போனேன். நான் 12ஆம் ஆண்டு குரு பூஜையில் சந்திச்சு அவங்கள, ஐயா எனக்கு நிறைய விஷயங்கள் ஐயன் நடத்திக்கிட்டு இருக்காரு, என்னால நம்பவே முடியாம நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும்யா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமான இருக்கு எனக்கு. 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி முதியவர் வந்து எனக்கு ஐயன் இவ்வளவு அருமையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்து செல்வி கூட நிக்க சொல்லி பேசியிருக்காங்க. தன்னுடைய நிலைமையை எப்படி சொல்லியிருக்காங்க. தனக்கே காட் பிரச்சனை இருந்திருக்கு, ஒரு 70 தடவை வந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஐயனை பார்க்க சங்கடப்படாம நினைச்சு பாருங்க. தனக்கு ஏற்பட்ட அந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. வாங்க பார்த்துட்டு வாங்க பேசலாம். நான் ஒண்டிப்புதூர் கோவை மாவட்டம் சுப்பாத்தால். நான் ஐயா சன்னதிக்கு நவம்பரோட 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். இந்த 3 வருஷமா எனக்கு ஐயா வேணுங்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாம் எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன இப்போ நான் உடம்புக்கு முடியாமல் இருந்து ஹார்ட்டு ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். 4000 மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். இப்போ ஐயா சன்னதிக்கு வந்து ஐயா வந்து எனக்கு 1800 900 ரூபாய்க்குள்ளே எனக்கு கம்மிப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. நான் என்ன கேட்குறேனோ என்னோட ஆசையை நிறைவேற்றுறாரு. எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் நிம்மதியாக ஐயா சன்னதிக்கு வரேன் போகிறேன். எல்லா மக்களும் இங்கே ஐயா சன்னதிக்கு வரணும், நேர்மையாக நடக்கணும். ஐயா சன்னதிக்கு வர்றவங்க எல்லாம் தருவார் ஐயா. நான் நேர்மையாக வரேன், எனக்கு எல்லாமே தராரு. எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் 6 பேஷண்ட்டு. நான் இப்போ 3 வருஷமாக தவறாமல் இன்னைக்கோட நான் 72 தடவை நான் ஐயா சன்னதிக்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் 100 தடவை வரணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றணும் நான் மனசார வேண்டிக்கிறேன் ஐயா கிட்ட. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் சச்சிதானந்தம் சரணம் சச்சிதானந்தம் பழனிசாமி ஐயா திருவடி சரணம் ஞான வள்ளல் ஐயா. எங்க அப்பா எனக்கு என்ன வேணாலும் தர்றீங்கப்பா, எனக்கு போதுங்கப்பா, எல்லா மக்களுக்கும் தருங்கப்பா. சத்குருவே சரணம். கேட்டீங்களா? எவ்வளவு அனுபவிச்சு சந்தோஷமா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆம், நான் சொல்வது எல்லாம் அத்தனையும் உண்மை. எதை பற்றியும் அதிகமாகவோ எடுத்து கூட்டியோ சொல்வது அல்ல. அதாவது யோசனை பண்ணி திங்க் பண்ணி எழுதி அது இல்லை நம்மளோட இது. அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே மனமுருக மனசுல வர்றத நான் என் சர்க்குரு என்ன வழி நடத்துறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரூஃபோட ஷாட்சியோட சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதுல இதுவும் ஒண்ணு. தனக்கு இருதய நோய் இருந்திருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. நான் ஒரு மாசத்துக்கு 4000 5000 மாத்திரை நம்ம வீடியோல பாக்குறாங்க பாத்தீங்களா? ஓடோடி வந்து ஐயனிடத்துல முறையிடுறாங்க. நான் தொடர்ந்து வர்றேன் ஐயா, எனக்கு முடியல, என்னால வசதி எல்லாம் போயிட்டு இருக்கு, என்னால முடியல சாமி அப்படின்னு சொல்லி சத்குருவிடம் மன்றாடி அழுது தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க.
வர 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 விபூதி சந்தனம் வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றாங்க. 4000 5000 வாங்கிட்டு இருந்த மாத்திரை வெறும் 1000 1500 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனி அதுவும் இல்லாமல் போகும். நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நான் என்பதில்ல, ஐயனுடைய அந்த நம்பிக்கையில சொல்றேன். நாம் சொல்வோம், நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு மூதாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. 100 வயசு வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க ஐயனை பார்க்கறதுக்கு. அவங்களுக்கான தீர்வை ஐயன் கொடுத்து விட்டார், தொடங்கி விட்டார், விடாம வந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எந்த விஷயமானாலும் நீங்கள் ஐயனிடத்துல வந்து ஒப்பிக்கும் போது, சொல்லும் போது மிகப்பெரிய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஜீவ சமாதியிலையும் அந்த விரிய மரத்திலையும். எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள், பிறரை பற்றி சிந்திக்காதீர்கள், உங்களை பற்றி சிந்தியுங்கள். பிறரை பற்றி புறம் கூற வேண்டாம். யாரை பற்றி சிந்திக்க வேண்டிய அது இதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நமக்கானது என்ன, நம்ம பிள்ளைகளுக்கானது என்ன, நம் குடும்பத்திற்கானது என்ன, நம்ம எதிர்காலத்துக்கானது என்ன, நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கணும். இதை மட்டும் ஐயன் இடத்துல வேண்டுங்க. ஐயன் எடை போடுகிறார். ஐயன் உங்களை சோதிப்பார். நினைப்பீங்க வரவே முடியாதங்க. நிறைய பேர் சொல்லி அழுகிறீங்க, என்னால வர முடியலையே. நிச்சயமாக உங்கள் மனதை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள், எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். சர்க்குரு உங்களை நிச்சயமாக அழைப்பார். உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கான என்ன கணக்கு என்பதை எழுதி உங்களுக்கு டேலி பண்ணி அனுப்பிச்சிருவார். எத்தனை மக்களுக்கு, லட்சோப லட்சம் மக்களுக்கு அங்க கருணை காட்டிட்டு இருக்காரு சர்க்குரு. அந்த ஜீவ சமாதியில், அந்த பீடத்தில் பரபுரமம் இருந்து கொண்டு உங்களுக்கு செய்யும் அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த மண்ணை மிதித்து விட்டால் சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும், ஒரு பிரியம் தொற்றிக்கொள்ளும், உங்கள் வயிற்று நிறைப்படும். எப்படி உங்க மனசு நிறைக்கிறோம் அதே மாதிரி வகுத்தையும் நிரப்பணிச்சிருவோம். எல்லாமே அந்த இடத்துல நல்லதே நடக்கும். நான் அவ்வளவு சந்தோஷம், ஐம் கிளாட், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னப்பன் நம்மப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் பரபிரமம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்னா இந்த கலியுகத்தில் விடலாமா அந்த இடத்த? சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழ்க. இகபரம் இரண்டும் தந்தவா எங்கள் ஈஸ்வரனே வாழ்க. இல்லையா இரவு காலையில் ஆனந்தைய போங்க, பேச மாட்டேங்கிறீங்க பாரு. ஓயான திரும்பி பார்க்குற ஏன் நின்றுகிட்டே இருந்தா வயிறு குஞ்சு இறங்க. அந்த இடத்தை விடலாமா? கணக்கன்பட்டி ஜீவ சமாதிய, அந்த விரிய மரத்தை வாங்கல. குடும்பத்தோட ஒரு இடம் வாங்க, நீங்க கணவன் மனைவியாக ஒரு இடம் வாங்க, இல்ல ஒருத்தராவது ஒரு குடும்பத்தில் வந்து அந்த மண்ணை மிதியுங்கள். உங்களுக்கான தீர்வு அங்கு இருக்கிறது என்பதை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் சொல்லுவேன். ஏனென்றால் மீண்டும் அடுத்த பதிவு உங்களுக்கு புறப்போட பேசுவேன். வாங்க, உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து சந்தோஷமாக பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.